ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எல்லாத்தையும் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சிக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிகிற அளவுக்கு. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து பொரிஞ்சதும் இப்போ கடைஞ்சி வச்சுருக்கிற மிக்ஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கழுவி விட்டுக்கிறேன். அதுலேயே தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். இது தாங்க ரோட்டு கடை ஸ்டைல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிறதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம். இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் செய்கிறேன். நீங்கள் இட்லிக்கு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் இந்த ரோட்டு கடை ஸ்டைல் சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.